ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம கலேஷ் ஆண்டி சொன்னது போல் அந்த விசுவாசம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக்சுவலி நானும் அதை தியானித்து வந்திருந்தேன், அதனால் ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன். அதில் ஒரு முக்கியமான ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1 பேதுரு 1:9 இதில் பார்க்கும்போது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நம்ம விசுவாசிக்கிறதுனால அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தும ரட்சிப்பு. அதுதான் நல்லா அவங்க விளக்கி சொல்லியிருந்தாங்க. நம்ம போன வாட்டி காவிரி இலக்கியம் என்ன சொன்னாங்க நினைவு இருக்காது. அதாவது உங்கள் பெரியம்மாவோட பர்த்டேல சொன்னாங்க இந்த வார்த்தை நினைவு இருக்கா? ஒரு வசனம் கொடுத்தாங்க. இந்த அனுப்பப்பட்டவர் அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த அனுப்பப்பட்டவங்களை நம்ம எப்படி நம்ம கண்டு கொள்ளலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் வந்திருக்கிறோம், இங்கே எல்லாருமே நம்ம தேவனால் அனுப்பப்பட்டவங்களா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது வசனம் தான் சொல்லலாம். எப்படி நம்ம இப்போ நம்ம அனுப்பப்பட்டிருக்கிறோம், இவங்க தேவனால தான் அனுப்பப்பட்டிருக்காங்களா அப்படின்றத எப்படி நம்ம கண்டுகொள்கிறது? வாசிக்கலாம். யோவான் 3:34. யோவான் 3:34. நான் அங்கிள் சொன்னதை அது கொஞ்சம் தியானிச்சுட்டு இருந்தேன். அப்போவுமே அந்த சடனாக எனக்கு 2-3 வசனங்கள் வந்துச்சு. அதில் இந்த வசனம் ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர்னா அவங்க தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்வாங்கன்னா பேசுவார். தேவனுடைய வார்த்தைகளை தவிர உலகத்தை பேசினாங்கன்னா அவங்க தேவனால், அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் தேவனால் அனுப்ப. நான் கொஞ்சம் அது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்காங்க. அப்போது நான் எங்கள் அப்பாட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன். அப்போது நான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. நான் ஆர்கியூ பண்ணும்போது இல்லை இவங்க ஆண்டவர் தான் அனுப்பியிருக்காரு நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அப்போ இல்லை அவங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்குது அதனால வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இதை புரிஞ்சதில்லை. அப்போ இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ஃபுல்லாக உலகத்தையே பேசினாங்க. நான் அதை வச்சு ஆராய்ச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. அதனால் இந்த உலகத்தை தேவனுடைய வார்த்தை தவிர உலகத்தை பேசினாங்கன்னா ஆண்டவர் அவங்களை அனுப்பலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வார்த்தைகளாக கடந்து போகலாம். யாக்கோபு 1:2 பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எனக்கு நம்ம நிறைய வாசினாலும் இந்த வார்த்தை கொஞ்சம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. பலவித சோதனைகள் அப்படின்னு சொல்லி, சோதனையில் நமக்கு நிறைய வித சோதனைகள் இருக்குன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவரிடத்தை பெறுவான். இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி இங்கே சொல்லப்பட்டது. இதில் யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அக்கா சொன்னால் 1 கொரிந்தியர் 3:13 அந்த பொண்ணு அதை அக்கினியினால சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி, இந்த சோதனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பொன்னாக நம்ம விளங்குறோம். யாக்கோபு 1:13 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த சோதனை பார்த்தீங்க அப்படின்னா தேவன் ஒருவனையும் ஒரு காலம் சோதிப்பவரல்ல. சோதனை வருதுன்னா நமக்கு ஆண்டவர் தான் கொடுக்குறாரு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏன் கடவுளை எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க. ஆண்டவர் ஒருவருக்கும் ஒரு காலம் அவர் ஒருத்தனையும் சோதிக்கிறவர் கிடையாது. இதுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கும் போது 1 கொரிந்தியர் 10:13 மட்டும் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10:13 இந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. இதில் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையா அல்ல, மனுஷருக்கு சோதனைகள் நேரிடும், அது குறிக்கப்பட்ட ஒன்று. இந்த மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்புறம் வாசிங்க. இதில் ஆண்டவர் சோதிக்கிறது இல்லை, மனுஷனுக்கு சோதனைன்னு சொல்லி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை ஆண்டவர் குறிக்கிறவர் கிடையாது. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் திராணிக்கு மேலாக சோதிக்க விட மாட்டார், அவ்வளோதான். ஏன்னா இந்த யோபு அந்த அவன் சொல்லும்போது சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு,
அவன் ஆத்மாவை மட்டும் நீ தொட்டுறாத அப்படின்ட்டு. ஏன்னா மற்றெல்லாம் நீ பண்ணிக்கோ, ஆனால் ஆத்மா, ஏன்னா அவர் திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் கிடையாது. அதுதான் இதில் வசனத்தில் குறிப்பிடுகிறது. இந்த சோதனை எல்லாருக்கும் எப்படி வரும், எப்போ நமக்கு இந்த சோதனை வருதுன்னா, யாக்கோபு 1:14 அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ இப்படிப்பட்ட சோதனை மத்தியில் யாக்கோபு 1:3 நீங்கள் வாசிச்சு பாருங்க. யாக்கோபு 1:3. இது ஒரு சின்ன பரீட்சை, இந்த விசுவாசத்துல பரீட்சை. இந்த அது என்ன தெரியும், வாசிங்க. உங்கள் இந்த 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அப்போ இந்த விசுவாசத்தோட பரீட்சை, அந்த விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட், அது என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு பொறுமை உண்டாகுது. இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இது விசுவாசத்தின் மத்தியில் நமக்கு அது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில் நமக்கு அது பொறுமையை உண்டாகுது. இந்த பொறுமை, ஏன் இந்த பொறுமை அவசியம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 5 நீங்கள் 8 வசனம் 11, யாக்கோபு 5:8-11 பார்க்குறோம். நான் 8 வாசிக்கிறேன். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகையை செல்லுமா இருக்கட்டும். ஏன் நீடிய பொறுமையாக இருக்கணும்னா, நம்ம நீடிய பொறுமையாக இருந்து நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்திடணும். எதுக்காண்டினா அவரோட வருகை சமீபமாக இருக்கிறதுனால நம்ம இந்த பொறுமையை கற்றுக்கணும். 11 பார்க்கும்போது, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. அதில் யோவின் பொறுமையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்போ பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லப்பட்டது. யாக்கோபு 2:14 வசனத்தில் வாசிக்கலாம். யாக்கோபு 2:14. அப்போ விசுவாசம் சொல்லும்போது நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு காரியம், நிறைய வித்தியாசமான, நான் ரொம்ப நாளாக அந்த விசுவாசத்தில் நிறைய காரியத்தை யோசிச்சிருக்கிறேன். அப்போ இதை செஞ்சுட்டு அதுக்கு எனக்கு நான் செஞ்சது எதுக்காடு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. பட் ஆனால் அந்த வசனம் இருக்குன்றதை அப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ முக்கியமாக இந்த விசுவாசம் நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது. நான் உதாரணம் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல கோட் பண்ண விரும்புகிறேன். ஆபகுக்கு 2:4 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இது எல்லாருக்குமே தெரியும். விசுவாச வாழ்க்கையை குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு தோசை இருக்குன்னா ஒரு சைடு மட்டும் பார்க்கக்கூடாது, அது இன்னொரு சைடு நம்ம பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். யாக்கோபு 2:24 வாசிக்கலாமே. யாக்கோபு 2:24. ஆதலால் மனுஷன், இங்கே விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுற சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது விசுவாசத்தினால மாத்திரம் இல்லை, கிரியைகளினாலையும் இங்கே நீதிமானாக்கப்படுகிறான்னு சொல்லி பார்க்குறோம். யாக்கோபு அதே 2:25 பார்த்தீங்கன்னா அந்த ராகாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராகாவு அவங்க அங்கே அவங்க அந்த அவங்களோட காரியத்தெல்லாம் இஸ்ரவேலுக்கு கொடுத்து அந்த காரியத்தெல்லாம் கேள்விப்படுறாங்க, விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் இருந்தாலும் இங்கே கிரியையை காண்பிக்கிறாங்க. அந்த 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 தூதர்கள், அவங்க அந்த தூதர்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த கிரியையில காண்பிச்சனால இந்த கிரியையினால இவங்க நீதிமானாக்கப்படுகிறது இங்கே நம்ம பார்க்குறது. 25 வசனத்தில் அவங்களுக்கு படி சொல்லப்படுகிறது. அதை தொடர்ந்து 26 பார்த்தீங்கன்னா, கிரியையில் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போது நம்ம விசுவாசம் என்னதான் ஆண்டவர்கிட்ட நமக்கு விசுவாசம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இந்த கிரியையில காண்பிக்கல அப்படின்னா நம்ம விசுவாசம் செத்தது தான். எப்படி ஒரு அதுக்கு இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாக்கோபு 5:18 நீங்கள் வாசிக்கலாமா? யாக்கோபு 5:18. அதில் நீங்கள் 13 வாசிங்க. 13லேருந்து. இதில் அப்படியே நீங்கள் தொடர்ந்து இதை அப்படியே வாசித்து பாருங்கள். என்னென்னலாம் செய்யணும் நம்ம கிரியைகளில், முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் கிரியை இல்லை அப்படின்னா அது ரொம்ப ஒரு கிரியை அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு 2 அந்த 15லேருந்து நீங்கள் 17 படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சகோதரனுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஆபிரகாமும் இந்த காரியத்தில் செய்கிறார். யாக்கோபு இந்த முக்கியமாக ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். யாக்கோபு 2:23 இங்கே வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. அவர் தேவனுடைய சிநேகிதர் எண்ணப்பட்டார். இவர் இங்கே விசுவாசிக்கிறார், அது நீதியாக எண்ணப்பட்டது. இப்படி இங்கே சொல்லப்பட்டபடி நம்ம விசுவாசத்தை கிரியையில் காண்பித்தால் மட்டும்தான்
ஆபிரகாம் போல நம்ம தேவனுக்கு நம்ம சிநேகிதனாக முடியும். ஆகையினால நம்ம விசுவாசிக்கிறத நம்ம கிரியில காண்பிக்கும் போது தேவன் நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதனால கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராங்க.